finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போது, ஸ்பெஷலாக தான் சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 52 ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ் அட் சென்ட் வின்சென்ட். சூப்பர் 8 மேட்ச், முக்கியமான மேட்ச் ஃபார் போத் த டீம்ஸ். ரெண்டு டீமுக்குமே குவாலிஃபை ஆக சான்சஸ் நிறைய இருக்கு செமிஸ்க்கு. பட் ஆப்கானிஸ்தான் 8 ரன் வித்தியாசத்துல டிஎல்எஸ் மெத்தட் மூலியமா அருமையா வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க, ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்க, நோ டவுட் அபவுட் இட். அவங்க நேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நிஜமாவே ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கேம்ஸ் கிடையாது மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீம்ஸ்க்கு மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல போய் நீங்க வந்து எந்த டீமும் போய் விளையாட முடியாது, அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் அவங்களோட ஹோம் கிரவுண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் துபாய், ஷார்ஜா அண்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டேராதூன், நோய்டால இதுதான் அவங்களோட ஹோம் கிரவுண்டா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த லெவலுக்கு அவங்க கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்ல செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் டு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ரஷீத் கான் கேப்டன். அவர் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா வந்து நிக்கிறாரு. அவரோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவரோட போலிங்கா இருக்கட்டும், ஈவன் அவரோட பேட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப குரூஷியலா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அமைஞ்சது மக்களே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய அவார்ட் செக்ஷன்லாம் சொல்ல போறது இல்லைங்க. சூப்பர் மேட்ச், டப்புன்னு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தான் இருக்கேன். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு ஆக்சுவலி ரஷீத் கான், அண்ட் தட் இஸ் a good decision. சென்ட் வின்சென்ட் ஸ்லக்கிஷ் விக்கெட் ஒரு 140 அடிச்சிங்கன்னா ஒரு வின்னிங் ஸ்கோரா வந்து அமையும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஓப்பனர்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ரெகுலர் டெம்ப்ளேட் ஸ்லோவா அப்படியே ஆடி 10 ஓவருக்கு விக்கெட் விடாம விளாண்டாங்க. லைக் எப்படி ஆஸ்திரேலியாவோட விளாண்டாங்களோ அதே மாதிரி தான் விளாண்டாங்க. லைக் 58 ஃபார் நோ லாஸ். அடுத்த ஒரு 10 ஓவர்ல ஒரு 75-80 ரன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு 140 வந்துடும், மேட்ச் வின்னிங் ஸ்கோரா இருக்கும். கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பிளான் வந்து வேலைக்கு ஆகல. ஏன்னா ஓப்பனர்ஸும் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த ஸ்லக்கிஷ் விக்கெட்ல வந்தோடனே அடிக்கவும் முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. 115 தான் அடிக்க முடிஞ்சது. ஹையர் ஸ்கோரர் குர்பாஸ் சூப்பரா 43 விளையாடினாரு. அண்ட் ரஷீத் கான் லாஸ்டாவது ஒரு 2 6 விட்டாருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்தது. இல்லைனா 115 கூட வந்திருக்காது. அண்ட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷத் ஹுசைன் அந்த லெக் ஸ்பின்னர் ஒன்ஸ் அகைன் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இஸ் ஹேவிங் a great ஃபியூச்சருங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப் அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அண்ட் டெஃபினெட்லி he will become a star in future. அதுல நோ டவுட் அபவுட் இட். யங் பர்சன், நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரா கூட வரலாம். அண்ட் மற்றபடி ஃபிஸ் அண்ட் டஸ்கின் எக்கனாமிக்கலா போட்டாங்க, நோ டவுட் அபவுட் இட். பட் அன்பார்ச்சுனேட்லி டன்சிங் ஷகீப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சரியா லைன் அண்ட் லென்த் வரல. 4 ஓவருக்கு 36 ரன். இந்த சென்ட் வின்சென்ட் விக்கெட்ல 4 ஓவர் 36 ரன் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு போலிங் பிச். கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கலாம். லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. அவரோட பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல பேசப்படுது. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பாலர் கிடைச்சிருக்காம்பா பங்களாதேஷ்க்கு, வேற லெவல்ல போடுறான்பா, இவன் தான் இந்தியாவோட டெபியூ பண்ணாம்பா, ஏசியா கப்போட இந்தியாவே திணற விட்டாம்பா, இவன் தான்ப்பா அடுத்த ஃபியூச்சர் பங்களாதேஷ். இந்த மாதிரி எல்லாம் பயங்கர பில்டப் வந்துட்டு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? நானும் சொல்லியிருக்கேன், இன்னி வரைக்கும் ஒரு நல்ல போலர் தான், நல்ல யங் போலர், பின்னாடி பெரிய ஆளா வரலாம். பட் பர்டிகுலர் இந்த மேட்ச்ல ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. இது ஒரு லேர்னிங் கர்வ் தான். அந்த கன்சிஸ்டன்சி டன்சிப் ஷகீப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா இன்டர்நேஷனல் லெவல்ல டப்புன்னு காணா போயிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் he has a very good talent, no doubt about it. அவர் ஒருத்தருக்கு தான் வந்து பேட் டே போலிங்லாம், மற்றபடி எல்லாருமே நல்லா போட்டாங்க. அண்ட் சேசிங்ல திருப்பி சொல்றேன் கைஸ், லிட்டன் தாஸ் ஒரு ஆள் தான் வந்து 54 ரன் ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தார். நீங்க லைவ் மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல சூப்பரா விளையாடினாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு டீமுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மேட்சை வின் பண்ண. ஓகேங்களா? வேற ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேட்சை வின் பண்ணா செமிஃபைனல்ல ஓகே ஆஸ்திரேலியா அவுட். பங்களாதேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் சின்ஸ் அவங்க சேஸ் பண்றதுனால 12 ஓவர் 12.1 ஓவர்ஸ்க்குள்ள அவங்க இந்த டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்களும் சரி, இந்தியாவும் சரி. இந்தியா ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு இந்த வே ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பங்களாதேஷ் ஆடுறதை பார்க்கும்போது ஓகேடா டார்கெட்டுக்கு போறாங்க. ஈவன் 5-6 ஓவர்ஸ் இருக்குமேங்க டார்கெட்டுக்கு போறாங்க, சூப்பரா. இன்னும் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டோம், இல்ல அது மீறி பங்களாதேஷ் கூட வின் பண்ணி போட்டோம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆல்ட் போடுவோம் இந்த சீசன்ல, எல்லா தடவை கப் அடிக்கிறாங்க, வெளியில போட்டோம் அப்படின்ற பாட்டு நான் நினைச்சேன். சோ செம்மையா போயிட்டு இருந்தது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. தேவர் அண்டர் பிரஷர். எப்படி நியூ பால்ல நவீன் உலக் சூப்பரா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்தாருங்க. அவர் ஸ்பெல் தான் டெட்லியா இருந்தது. ஒரு பக்கம் 150 எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருந்தாரு. அவரை ரன் அடிக்க முடியல, ரஷீத் கானும் ரன் அடிக்க முடியல. பட் ரஷீத் கான் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்ட்ல செட் பேட்ஸ்மேன் லிட்டன் தாஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அட்டாக் பண்ணி விளையாடிக்கலாம். மாமதுல்லாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்டே இல்லாம விளையாடினாங்க. எனக்கு என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மேட்சை வின் மட்டும் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு 12.1 ஓவர்ஸ்ல அடிக்கணும்ட்டு. பேட்டை விட வேண்டியதானே, வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள ஆல் அவுட் ஆனாலும் என்னங்க இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணா என்ன, வின் பண்ணலாம் என்ன பங்களாதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா அந்த 12 ஓவர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா நீயும் உள்ள போக மாட்டே, ஆப்கானிஸ்தானே உள்ள போக விட மாட்டேன், ஆஸ்திரேலியா உள்ள போயிடும். ஸோ நீனா ஆஸ்திரேலியாவுக்கு அசிஸ்டன்ட் வேலையை பார்க்குறன்ற மாதிரி எனக்கு அது ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தது. ஐயோ நீங்களாவது வின் பண்ண ட்ரை பண்ணுங்களேன் 12 ஓவர்லன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி மேட்சாவது வின் பண்ணலாம்,
நம்மளும் போகக்கூடாது ஆப்கானிஸ்தானும் போகக்கூடாதுன்ற மாதிரி விளையாடின அவங்களுக்கு கடைசியில மேட்சும் வின் பண்ண முடியலன்ற உண்மையான ரியாலிட்டி. ஆப்கானிஸ்தானோட போலிங் சூப்பரா இருந்தது. ஃபீல்டிங் அப்பப்போ ப்ரெஷர்ல கொஞ்சம் கிரம்பிள் ஆனாங்க. பட் ஸ்டில் அந்த ஃபைட்டை வச்சுக்கிட்டே இருந்தார் ரஷீத் கான். அது கிளியரா தெரிஞ்சது. எப்படி நியூ பால்ல நவீன் உலக் சூப்பரா போட்டாரோ, இன் பிட்வீன்ல வந்து ரஷீத் கான் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. 100 அஹமத் எக்கனாமிக்கலா போட்டாரு. ஃபசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஓவர் பெருசா கொடுக்கல. ஒரு ஓவர் பேலன்ஸ் இருந்தது, அது லாஸ்ட் ஓவருக்கு வச்சிருந்தாரு. ஆக்சுவலி 2 ஓவர் பேலன்ஸ் இருந்தது, லாஸ்ட் ஓவர் ஆக்சுவலா வச்சிருந்தாரு ரஷீத் கான். நவீன் உலக் வந்தார் பெனால்டி மேட் ஓவர்ல. லைக் டஸ்கினும் லிட்டன் தாஸும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, விச் வாஸ் நைஸ். பாக்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு இருந்தது. ஸ்லோவா அப்படியே சிங்கிளா தட்டி நான் நினைச்சேன் பங்களாதேஷ் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா தோணுச்சு, லிட்டன் தாஸே ஸ்ட்ரைக் எடுத்து அவரே முடிச்சிருக்கலாமா. ஒரே ஒரு ஷாட் ஒன்று அடிச்சிருந்தாருன்னா, ஒரு 4 அடிச்சிருந்தாலும் ஒரு 6 அடிச்சிருந்தாலும் கேம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைக் எடுத்துக்காம அன்பார்ச்சுனேட்லி டஸ்கினை ஸ்ட்ரைக் விட்டாரு. பட் ஏன்னா நவீன் உலக் நல்ல போலர், கேனி போலர், இந்த மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட் ஸ்லக்கிஷ் விக்கெட்ல எல்லாம் பால் டப்புன்னு அப்படி லோ கெப்ட் ஆகும், ஒரு மாதிரி ஆங்கிள் இருந்து போடுவாரு. அதே மாதிரி தான் போட்டாரு, போல்ட் ஆயிட்டாரு டஸ்கி நம்பர். போய் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம் எல்லாருக்குமே. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் ஒரு விக்கெட் தான் கீழே இருக்கு, எடுத்து அவுட்னு. அந்த டைம்ல தான் பிராவோ அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபரூக்கி கிட்ட சொல்லி அமிச்சாரு, ஒரு மாதிரி பவுன்சர் போட சொல்லு அப்படின்னு. அவர் போய் அதே தான் ரஷீத் கான் கிட்ட சொன்னாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய ட்ரிக். அப்புறம் தான் புரிஞ்சுது, பவுன்சர் போடுறன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல்ட் செட் பண்ணிட்டாங்க முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் என்ன பண்ணாரு, பேக் ஃபுட்ல நல்லா அப்படி நின்றாரு. ஓகேடா இவன் பவுன்சர் தான் போட போறான், ஏதோ டாக்டிக்ஸ் கொண்டு வராங்கன்னு டக்குன்னு எடுத்து வந்து உள்ள சொல்லிட்டாரு எல்பிடபிள்யூ. இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சொல்ல முடியும். கிரெடிட் டு பிராவோ ஆஸ் வெல் அஸ் ரஷீத் கான் அது லிசன் பண்ணி பண்ணதுக்கு, கேப்டன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் போலருக்கு முக்கியமா கிரெடிட் கொடுக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு. ஸோ எல்பிடபிள்யூ பிளம் இன் எல்பிடபிள்யூ வின் பண்ணிட்டாங்க. ஒரே சந்தோஷம், ஓடுறாங்க. அந்த பக்கம் கோச் ஜொனந்தன் ட்ராட், போலிங் கோச், மென்டார், என்ன சொல்றது எல்லாமே சொல்லலாம் ஒரு வகையில. டான் பிராவோ எல்லாம் ஓடி வராங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டு பிளேயர்ஸை தூக்குறாங்க. பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ ட்ராட்டை தூக்குறாங்க, அப்புறம் பிளேயர்ஸ் வந்து ரஷீத் கானை தூக்கிட்டு கொண்டாடுறாங்க. சோ மெனி குட் திங்ஸ் ஹேப்பனிங். இவ்வளோ ரணகளத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, குல்தீப் நைப் வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு ரன் இதுவா தான் இருந்தாங்க, ஒரு ரன் கீழே இருந்தாங்க. ஆக்சுவலி டக்கோத் லூயிஸ் மெத்தட் படி ஒரு ரன் கீழே இருந்தாங்க பங்களாதேஷ். ஸோ அந்த டைம்ல மழை வந்து வெளில போயிட்டாங்கன்னா மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆப்கானிஸ்தான் வின்னு. ஸோ அதனால ட்ராட் அங்கிருந்து என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் ஸ்லோ படுத்துங்க கேம, மழை வருதுன்னு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஸ்லிப்ல இருந்த குல்தீப் நைப் எனக்கு கால் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆஸ்கர் அவார்டு ஆக்டிங் பண்ணாரு பாருங்க. அதெல்லாம் இன்னி வரைக்குமே போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. டு பி வெரி ஆனஸ்ட், அது ஒரு ஃபேர் பிளே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி பண்ணிருக்க கூடாது. அவரு இப்போ சிரிப்பா இருக்கும், பட் இதுவே அவர் ஒரு இந்தியாவுடையோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவுடையோ பண்ணியிருந்தாருன்னா அதோட விபரீதம் வந்து வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பிளேயர் பண்ணக்கூடாது. தட் வாஸ் இன்டென்ஷனலி டன்ன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஹோப் சோ இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஆப்கானிஸ்தான் ஹவ் கிரியேட்டட் ஹிஸ்டரி மக்களை. இதை விட என்னங்க வேணும்? இந்த வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆன காரணம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோ ஃபேஸா போச்சு, பட் சூப்பரா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். யூஎஸ்ஏ மட்டும் இன்னும் கொஞ்சம் அழுத்திருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். பட் அவங்க லிமிட் என்னவோ அதை அவங்க ஆடிட்டாங்க. பட் நிறைய மேட்சஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடி போல, என்ன வேணாலும் அது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் நோபடி வுட் ஹவ் தாட் ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் கூட வராது, நாக் அவுட் ஆயிடும் சொல்லிட்டு. அதாங்க கிரிக்கெட். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் 1. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கைஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஆப்கானிஸ்தான் வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.